உங்களையும் நம்ம மனித நேயத்தோட உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்க தூக்கி போடலாம். இப்ப வீடு வீடா வந்து கலெக்ட் பண்றாங்க. வீடு வீடா நீங்க குப்பையை கொடுத்துட்டா உங்களுக்கு விசில் அடிக்க போறாங்க. அதுக்கு உங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வர போறாங்க. இது வரைக்கும் இந்த குடிசை மாற்று வாரியம் உருவாகி இது மாதிரி வரலாற்றுல இல்ல. கண்ணகி நகர், எழில் நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, சுனாமி நகருக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு வீடு வீடா போய் கலெக்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு. அது பிறகு ஆளுங்க வந்து வேலை பார்க்கறாங்க. அதை நீங்களும் பயன்படுத்திக்கணும். அவங்கள அலட்சியம் பண்ணி தூக்கி போடணும், நம்மளுக்கு வேலை செய்ய தானே வந்துக்கிறாங்க நீங்க நினைக்காதீங்க. இங்க வேலை செய்யறவங்களும் இங்க இருக்கிற மக்கள் தான் வந்து வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு தான் பிரியாட்டில வேலையை கொடுக்க சொல்லியிருக்கோம். இங்க இருக்கிற மக்களுக்கு பிரியாட்டில முதல்ல வேலை கொடுங்க, வேற இல்லைன்னா வெளியில இருந்து ஆள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கின்னு நீங்க நீட்டா இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இந்த மின்சார இபி ஒயர் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லா வேலையும் பண்ணின்னு இருக்கிறோம். ரோடு போடுறோம், மழைநீர் கால்வாய் போடுறோம். இப்போ புதுசா இப்போ இந்த குடிநீர் தேக்க தொட்டியை கட்டிட்டோமா, வீட்டுக்கு வீட்டுக்கு இப்போ பெரும்பாக்கம் பகுதியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது போல இந்த பகுதியிலையும் குடிநீர் பிரச்சனை இல்லாததை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ட்ரிப்பு வந்தாரு. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம கோரிக்கை வச்சோம். உடனடியாக ஒரு புதிய பைப் லைனை போட்டு ஓஎம்ஆர்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு வந்து உடனடியாக அந்த தண்ணியை கொடுக்குறாங்க. கூடுதலாக வந்து இன்னும் ஒரு சம்பை கட்டிட்டா இன்னைக்கு வந்து நம்மளுடைய சார்லாம் வந்து வந்ததுலேருந்து இந்த ஏரியாவில் எல்லாரும் நல்லா என்னென்ன குறைகள் இருக்குது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு முழு முயற்சியாக வேலை பார்த்துன்னுக்கிறாரு. அவருக்கும் அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கும் நம்ம ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வேலைகளையும் கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர் வந்துக்கிறாங்க. அவங்களையும் நீங்கள் கண்ணாமண்ணான்னு எதுவும் பேசாமல் அவங்க குறைபாடு இருந்தால் மட்டும் நீங்கள் அதிகாரிகிட்ட ஃபோட்டோ இருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உடனே அனுப்பிவிட்டீங்கன்னா உடனே அந்த பணி நிவர்த்தி செய்ய முடியும். அதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உங்களின் சார்பாக என் சார்பாகவும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இங்கே இருக்கின்ற எழில்நகர் பகுதி வாழ் மக்களுக்கு இவ்வளவு பணிகளை இந்த ரிப்பேர் ஒர்க் பண்ணுறதுக்காக நிதியை ஒதுக்கி தந்து இன்னைக்கு இந்த பணியை துவங்கி வைச்சதுக்கு உங்களின் சார்பாக என் சார்பாகவும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கின்ற நம்முடைய ஏகாம்பரம் கவுன்சிலர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உங்களின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நன்றி சொல்றேன்.